ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷீ குக்ஸ் யம்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் யூப்பி நூடுல்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சாஸ் பேனில் தண்ணி, 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நூடுல்ஸ் குக் பண்ணுறதுக்காக நம்ம வச்சிடலாம். இது பாயில் ஆகிட்டே இருக்கட்டும். மீன்வைல் நம்ம ஒரு வாக் எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணி சும்மா லைட்டாக ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சாட்டே பண்ணுங்க. இப்போ நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டும் சாட்டே பண்ணுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம பொட்டேட்டோ, பீன்ஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அது கூடவே சிக்கன் இல்லைன்னா மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மட்டன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி போன்லெஸ் இதை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்கள். சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல கலர் லைட் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு அந்த மீட். அது வரைக்கும் நல்லா நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு சூப் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா குக் பண்ணணும். நம்ம இதை வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு மீட் எடுத்துகிட்டு அதை செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். மீட் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ்க்கு நம்ம வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியும் கொதிச்சிருச்சு. இதில் நம்ம இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது 200 கிராம் நூடுல்ஸ். இப்போ நூடுல்ஸும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ரொம்ப வேக விட்டுறாதீங்க. 90 to 95% வெந்தால் போதும். ஏன்னா நம்ம சூப்பில் சூடாக தான் இருக்கும். அதில் நம்ம போடும்போது குக் ஆகிடும். ஸோ சூப்புமே ரெடி ஆகிடுச்சு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வாங்க எப்படி இதை சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சூப் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு சூப் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. பாதி ஃபில் பண்ணிக்கோங்க. வேணும்னா அப்புறம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது வேக வச்சோம் இல்லையா, அந்த நூடுல்ஸை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சூப் வேணும்னா இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போது சில்லி ஆயில் சேர்த்துக்கலாம். சில்லி ஆயில் வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணிக்கோங்க. லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சைனீஸ் யூப்பி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்ட் பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டு குட்டி செஃப் வராரு. பார்க்கலாம். ஓகே, நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போது சூப் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போகிறாங்க.
ஓகே. இது ரொம்பவும் கிட்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ரெசிபி எங்கள் வீட்டில். அடிக்கடி நாங்கள் பண்ணுவோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.